கேட்கணும்? அன்னைக்கு என் கூட போல நான் ஏதாவது கேட்டனா? நீ பண்ணதான் தப்பு. எவன் கூட வேணா போ, அதெல்லாம் நான் கேட்கணுமா? மச்சான் யார் சொல்லிட்டு இருக்கா? மச்சான் அவ சரியில்லை மச்சான். ஏய் நான் தான் அன்னைக்கே சொன்னேன் ஆள் சரியில்லை ஒரு மாதிரி போயிட்டு இருக்காடான்னு கேட்கல நீ சொன்னதை நான் கேட்கல. இப்ப அவளை பத்தி ஒரு மீம் ரெடி பண்ற மச்சான். இப்ப பண்றான் மச்சான், பங்கமா இருக்குண்டா. அவ அசிங்கப்படுற அளவுக்கு பண்றா. போட்டு அசிங்கப்பட்டு அவன் நாண்டுகிட்டு சாவணும்டா. இப்ப ரெடி பண்ற பேசிட்டு வரேன். ஏய் இரு வாடா இரு. போடு இதை போட்டு போடும் பங்கமா இருக்கும். டாட் டாட் டீ கட்சி அவ்வளவுதான்டா. ஓகே செல்லம், நீ என்னமா பண்ண? ஓ மேல தப்பு இல்ல, நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும் மச்சான். இந்த மீன் பாரு, வாழை திட்டினது பங்கமா இருக்கா? யாழை பத்தி நீ என்னடா மீன் போட்டிருக்க? மச்சான் நீ தான்டா சொன்ன வாழை திட்டி மீன் போடுறான்னு. எங்களுக்குள்ள 1000 இருக்கும்டா. அத கேட்க நீ யாரா புறம்போக்கு? யாழு சொக்க தங்கம்டா. நீ சொன்னா அவளை பத்தி நீ பேசுன அடிச்சு போடுச்சு போடா. நீ சொல்லுடா தங்கம். அவன் ஒரு லூசு பைத்தியக்காரன். அடிக்கடி வந்து 10 ரூபா 20 ரூபான்னு கேட்பான். நீ தானே என் சொக்க தங்கம்டா, என் செல்ல குட்டி, என் தேவதடா. ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ டார்லிங். ரொம்ப தெரியா? ஆஹா இச்சி இச்சி இச்சி. எனக்கு வெக்கமா இருக்கு. இந்த பாவாடை எங்க வாங்கின? 3 10 ரூபாய் டீ நகர்ல வாங்கினேன் டார்லிங். எனக்கு ஒண்ணு வாங்கி தர மாட்டியா? டார்லிங் உங்களுக்கு கிடைக்காது, வேணா இத பாரு கிழிச்சு நீங்க போட்டுக்கோங்க. நான் எனக்கு கேட்கல, எங்க அம்மாக்கு கேட்டேன். அம்மா எங்க அப்பாவோட லுங்கி எடுத்து கட்டிக்கிட்டே சுத்துது எங்க அம்மா, அதுக்குதான். அதுவே நல்லா இருக்கும் டார்லிங். தேங்க்யூ. உனக்கு சுண்டல் வேணுமா பஜ்ஜி வேணுமா? எனக்கு மூக்கடலை வேணும். மூக்கடலையா? மூக்கடலை மூக்குல சாப்பிடுவியா வாயில சாப்பிடுவியா? காமெடி சிரி. A few moments later. நவலிங் பாத்தியா பீச் எப்படி அழகா இருக்குன்னு? அது நான் அழகா தெரியலையா டார்லிங்? நீ மட்டும்தான் அழகா தெரியற. நம்ம எவ்வளவு நாளா லவ் பண்றோம்? நீ ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்க பாரு. பாரு பூ கூட போட்டிருக்கு. அதுவும் பூ, நீயும் பூ. நீ ரோஜா பூ. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. இந்த உலகத்துல உன்னை விட ஒரு அழகான பொண்ணு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா நீ அவ்வளோ அழகு. இந்த ட்ரெஸ்ல டயனா மாதிரியே இருக்கு. அதுலயும் ஹேர் ஸ்டைல் அப்படி இருக்கு. அதுலயும் அந்த மூக்கு இருக்கு. அதை பார்க்கும்போதுலாம் எனக்கு கேக் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். I love you. I love you too. என்னையே உனக்கு அவ்வளோ பிடிக்கும்? ஏன்னா நீ அவ்வளோ அழகுமா. அப்போ அன்னைக்கு ஒரு பொண்ணோட உன்னை பைக்ல பார்த்தேன். அதுவா? அந்த பொண்ணு லிஃப்ட் கேட்டு தானே வந்துச்சு. லிஃப்ட் கேட்டு வர பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு போவாளா? நான் ரோடு சரியில்லைம்மா, வேகமா போனேனா அதனால கட்டி பிடிச்சிக்கிச்சு. அப்புறம் இன்னொரு நாள் இன்னொரு பொண்ணு கூட கை கோத்து போயிட்டு இருந்த. அதுவா? அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதான், அதனால ரோட் கிராஸ் பண்ணி விடுறதுக்காக கூட்டு போனேன். என்ன நல்லா பார்த்துப்பியா? உன்னை மட்டும் தாண்டா பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கிட்ட போயிட மாட்டியே? யார் கூடயும் போக மாட்டேன், உன் கூட மட்டும்தான் இருப்பான். ஏன்னா நீ தான் என் உயிர். ஐயோ டைம் 2 ஆயிருச்சு. அப்பா தேட மாட்டாங்களா வீட்டுல? என் மேல அவ்வளோ அக்கறையா? அவ்வளோ அக்கறை. நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போயிடுறியா? சரி ஓகே, நீ பார்த்து வீட்டுக்கு போ. பாய் பாய். ஹாய். வா பேபி. இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீ தானே என் உசுரு. எவ்வளோ லேட்டானா என்ன? ஏன்னா நீ அவ்வளோ அழகு. உன்னை பார்க்கறதுக்காக நான் எவ்வளோ நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன் பேபி. நீதாம்மா என் உலகம். உன்னை மட்டும்தான் நான் உயிருக்குயிராக லவ் பண்ணுறேன். வாழ்ந்தா உன் கூட மட்டும்தான் வாழ்வேன். உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். உன்னை விட்டு எப்பயும் போக மாட்டேன். நானும் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. ஐ லவ் யூ. லவ் யூடா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. என்ன தம்பி சோகமா இருக்கீங்க? அவதான் மச்சான் ஆளு. ஓவர் ஆக்கப்படாத. இன்னைக்காவது போய் லவ்வா சொல்றா. என் மனசுல இருக்கிறதெல்லாம் இந்த லெட்டர்ல அப்படியே வார்த்தைகளா இல்ல வரிகளா இல்ல வசனங்களா எழுதி வச்சிருக்க மச்சான். ஓ இத படிச்ச உடனே
செத்து போயிடுவாளா? ஏன்டா இப்பெல்லாம் அவசகுணமாக பேசுகிற? நீ நடத்து மச்சான். ஆனால் அவட்ட கொடுக்கறதுதான் பயமாக இருக்கு எனக்கு. ஏன்டா பயப்படுற? போய் குடு, என்னடா ஆக போகுது? போய் குடு போ. மச்சா வேணான்னு சொல்லிட்டேன்னா நான் செத்துருவேன்டா. அதெல்லாம் சொல்ல மாட்டாடா, போடா போய் குடுறா போடா. மச்சான் பயமாக இருக்குடா. சரி இப்போ கொடுக்கணும் போ. சரி நாளைக்கு கொடுத்துடலாம்ல? நாளைக்கு கொடுக்கலாமா? நாளைக்கு கொடுக்கலாம். ஓகே நாளைக்கு கொடுக்கலாம். இது அவள் போகிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போகலாம். ஓகே. இல்லை நீ போ, நான் மட்டும் பார்க்குறேன். டேய் உனக்கு வேலை இருக்குங்களா? இன்னைக்காவது போய் ப்ரொபோஸ் பண்ணடா. பண்ணுறேன் மச்சான். டேய் பண்ணவே மாட்டியா? இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணிடுறேன். இன்னைக்கு இந்த லெட்டரை கொடுத்துருவோம் மச்சான். டேய் நமக்கு 60 வயசு ஆயிடுச்சுடா. 20 வயசுல ப்ரொபோஸ் பண்ண போனவன் இன்னும் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கேடா. போய் பண்ணுடா மச்சான். இன்னும் 200 வருஷம் ஆனாலும் அவளுக்காக நான் காத்திருப்பேன்டா. நீ காத்துக்கிட்டே இரு. என்னால காத்திருக்க முடியாது. நான் கிளம்புறேன். சரி நீ போ, நான் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு வரேன். வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு பிரதர். நான் மச்சான் ஒரே பிஸி போல. நான் ஆளு கூட சாட் பண்ணிட்டு இருக்கேன்டா. இந்த வருஷத்துக்குள்ள நானே எப்படியாவது கம்மிட் ஆயிரேன்டா. அதாகப்பட்டது என்னன்னா அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும். ஆனால் இந்த மூஞ்சியை வச்சுட்டு நீ சொல்கிற பற்றியா என்ன? சரி நீ எப்போ கமிட் ஆகாத சொல்லு. ஆவரேன்டா. இரு ஃபோன். அனு கூப்பிட்றாடா. சொல்லணும். நந்தா நான் பார்க்கணும் போல இருக்குடா, சீக்கிரம் வாடா. ஓகே நான் தான் வரேன்டா. ஹாய். என்ன உடனே பார்க்கணும்னு சொன்ன? நந்தா தனியா பேசணும். இங்க ஒரே கூட்டமா இருக்கே, வா போலாம். இங்க ஃப்ரீயா இப்போ பேசு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிச்சு உன்னை. உன் கூட பழக தான் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. இதுதான் லவ்வான்னு எனக்கு தெரியல. நான் அதுக்காக தான் வர சொன்னேன். ஹலோ அனு, அந்த இடம் ஃப்ரீயா தான் இருக்கும். நீ அவ்வளோ நேரம் தனியா பேசிட்டு இரு. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். டேய் நீ கடைசி வரைக்கும் சிங்கிள் தான்டா. டேய் மச்சான் என்ன போட்டாங்கடா, வந்து ரிவ்யூ பண்ணுங்கடா. டேய் வாடா. ஹாய். ஹாய். இந்த வீக்கெண்ட் ரொம்ப போரிங்காக போகுது. நம்ம எங்கேயாச்சும் ட்ரிப் போகலாமா? சூப்பர்ப்பா. எங்க போலான்னு மட்டும் சொல்லு. ஊட்டி. செம்ம பிளேஸ். நீ ஒரே நிமிஷம் இரு. ஹலோ. மச்சான் வயசு ஊட்டி போகலான்னு சொல்லியிருக்கா. நான் பசங்களாம் ரெடியா இருக்கேன். இன்னைக்கு ஊட்டி கிளம்புறோம். ஊட்டியில் ஜாலி பண்ணுறோம். ரெடியா இருக்கேன், நான் வந்துடுறேன். சரக்கு தானேடா, வயசு இருக்கல, அப்படின்னா பயம். ரெடியா வரேன். இப்போ நீ என்ன பண்ண? பசங்களாம் ஃபோன் பண்ணி ரெடியாக சொன்னேன். ஊட்டி போகிறோம்ல, ஜாலியாக இருக்கலாம். நீ போயிட்டு ரெடி ஆகிட்டு, நான் போய் பைக் எடுத்து வந்துடுறேன். ஓகேவா? நீனா கடைசி வரைக்கும் சிங்கிள் தான்டா. மச்சான் என்னன்னே தெரிலடா. காலைல அனு ஃபோன் பண்ணி கூப்பிட்டா, தனியாக பேசணும்னு சொன்னான். போய் தனியாக விட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணி நீ சிங்கிளாக தான்டா இருப்பேன்னு சொல்கிறா. ஈவினிங் வயசு ஊட்டி போகலான்னு சொன்னான். நான் பசங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி வாங்கடா போகலான்னு சொல்லிட்டேன். போயிட்டு ரெடி ஆகிட்டு வயசுக்கு ஃபோன் பண்ணுறேன், ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. நான் என்ன தப்பு பண்ணல ஏதாச்சும்? நீ பண்ணது தப்பு தான்டா. நான் என்ன தப்பு பண்ணேன்? அனு உன்னை தனியா பேச கூப்பிட்டது தப்பு கிடையாது. ஓகே. வயசு உன்னை ஊட்டி கூப்பிட்டதும் தப்பு கிடையாது. நீ கமிட் ஆகணும்னு நினைச்ச பாத்தியா, அதான் பெரிய தப்பு. அதில் என்னடா தப்பு இருக்கு? அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும்டா. அந்த எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிரு. கமிட் ஆகணுன்ற எண்ணத்தை குழி தோண்டி புதைச்சிரு. போய் சுட்டி டிவி பாருக்கண்ணா. நீ எல்லாம் கடைசி வரைக்கும் சிங்கிள் தான்டா. நான் மச்சான் நேற்று ஈவினிங் வயசு கூட பேசிட்டு இருந்தேன். அவளோட பெரிய தோலடா. லவ் பண்ணு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. யார? என்னத்தாண்டா நம்ப மாட்டல? நேத்து கூட 500 ரூபாய் அவன் பாக்கெட்ல வச்சு போய் செலவு பண்ணுங்க மாமான்னு சொல்லி அனுப்பி விடுறா தெரியுமா? டெய்லி நான் எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறாடா. மாமா மாமா மாமான்னு பின்னாடியே வந்துடுறா.
என்னதான் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கால விழுறா பாரு. மாமா நீங்க தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இன்னைக்கு என்ன பண்றேன்னு தெரியல. அழகா வேற பிறந்துட்டேனா, வேற ரொம்ப இது பண்ணுது. என்ன பண்றதுன்னே தெரியல. வயசு வருது, என்னன்னு கேட்டுக்கலாம் இரு. நீ கிளம்புடா மச்சான். இரு மச்சான், தங்கச்சி பேசுறது மச்சான் நீ கிளம்புடா, உனக்கு வேலை இருக்கு. சொல்லுமா. இல்ல நான் இவரை கூப்பிட்டேன். அண்ணா நேத்து என்கிட்ட இருந்து 50 ரூபாய் புடுங்கினீங்கல்ல, அது புடுங்கண்ணா. எங்க அம்மா கேக்குறாங்க நோட் புக் வாங்க. நீ போமா, நாளைக்கு தரேன். நாளைக்கு கண்டிப்பா கொடுத்துருவீங்கல்ல? கண்டிப்பா நாளைக்கு தரேன். சரி. ஒரு மாதிரினா தங்கச்சி மச்சான் விளையாண்டுட்டு போகுது. முன்னாடி லவ்வரு, கால்ல 500 ரூபாய் பாக்கெட்ல, அதெல்லாம் நம்பிட்டியா நீ? நான் வெறும் காமெடிக்கு சொன்னேன் மச்சான். போடா. எனக்குன்னு யாரும் இல்லை. ஹலோ. ஏய் எத்தனை வாட்டி நீ சொல்றது உனக்கு கால் பண்ணாதானே? நீலாம் அண்ணன் தம்பியோட பிறக்கல, ஏன்டி இப்படி என்ன டார்ச்சர் பண்றீங்க? வேற ஆளே கிடைக்கலையா உங்களுக்குலாம்? நான் தான் கிடைச்சனா? ஏய் சாவுடி, எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு எங்கேயா மலை மேல வந்து சேர்த்துரு, லாரியில போய் உந்துரு. டேய் இருடா மச்சான். வேற எவனுதான் கிடைச்சா போடி, நானும் அந்த மாதிரி ஆள் கிடையாது. இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்க மச்சான்? யாருன்னே தெரியல மச்சான், சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. சாவுடி போய் கேளு மச்சான், நாக்கப்படுங்க மாதிரி கேளுடா. ஹலோ யாரு? டேய் இது கம்ப்யூட்டர் வாய்ஸ்டா. கம்ப்யூட்டர் வாய்ஸா இருந்தாலும் ஏன் பொம்பளை பேசுறா, ஆம்பளை பேசாதா? ஏன்டா உனக்கு இப்படி பொண்ணுங்களே பிடிக்க மாட்டுது? பொண்ணுங்களே இல்லாம வாழ்ந்துருவ நீ? இப்படியே சிங்கிளா எவ்வளவு நாளா இருக்க போற? டேய் நான் சிங்கிள் கிடையாடா, மொரட்டு சிங்கிள்டா. அதுக்கு ஏன் கையாடுது? நாட்டுலடா அதுவா ஆடிட்டு இருக்குடா. ஆடும்ல, ஆடிதானே ஆகும். இப்படியே பொண்ணுங்களே இல்லாம வாழ்ந்துருவியா கடைசி வரைக்கும்? உன்னால இருக்க முடியுமா? முடியும்டா, மாற வேண்டியது நாங்க இல்ல, நீங்க தான். என்ன பேபி நீங்க ரொம்ப அழகா இருக்க. காலையில குளிச்சிட்டியா? ஆமா டாடி, ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் குளிச்சிருக்கேன். போ, நீ என்ன ஏமாத்திட்ட. நான் 1 மாசம் குளிக்காம இருக்கேன் தெரியுமா? ஐயோ ஸ்மெல் அடிக்குதான்னு பாரு. ஓ பேபி. சரி காலையில சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? நீ சாப்பிட்டாலே நான் சாப்பிட்ட மாதிரி பேபி. ஒரு நிமிஷம். அப்பா ஃபோன் பண்றாரு. ஐயோ என்ன? பேசு. ஹலோ அப்பா, காலேஜ்ல இருக்கேன்ப்பா. பீச்சுக்கா? இல்லையே, நான் பீச்ல இல்லையே. இல்லப்பா, காலேஜ்ல தான் இருக்கேன். சொல்லு வந்துடுறேன்னு சொல்லு. வந்துடுறேன்ப்பா, நான் வந்துடுறேன். சரிங்கப்பா. என்னாச்சு? யாரோ பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க நான் பீச்ல இருக்கேன்ட்டு. ஐயோ எனக்கு எங்க அப்பா ஃபோன் பண்றாரு. ஐயோ பேசு. என்ன சொல்றாரு? ஹலோ அப்பா. இல்லப்பா, பசங்களோட தான்ப்பா இருக்கேன். பொண்ணுங்களோட நான் பொண்ணுங்களை பார்க்கவே மாட்டேன்ப்பா. இல்லப்பா பசங்களோட தான்ப்பா இருக்கேன். டீ குடிச்சிட்டு இருக்கேன். உடனே வீட்டுக்கு வரணுமா? இந்த வந்துடுறப்பா, உடனே வந்துடுறப்பா. சரிப்பா வந்துடுறப்பா. என்னடி 2 பேரும் வீட்டுல இருந்து போன் பண்றாங்க? போச்சு எங்க வீட்ல அடிக்க போறாங்க. நம்மள யாரு போட்டு கொடுத்துருப்பா? தெரியல, ஏதோ பரதேசி நாய் தான் போட்டு கொடுத்துருக்கு. நான் தான் போட்டு கொடுத்தேன். டேய் யாரா நீ? நான் மொரட்டு சிங்கிள். எதுக்குடா எங்களை போட்டு கொடுத்த? நீங்க கமிட்டடா இருக்கீங்கல்ல, அதான் போட்டு கொடுத்தேன். நீ கமிட்டட் ஆகலன்னா அதுக்கு நாங்க என்னடா பண்ண முடியும்? நானும் கமிட் ஆக மாட்டேன், யாரும் கமிட்டடா இருக்க கூடாது. போ, உங்க அப்பா அங்க அருவாளோட நிக்கிறான். உங்க அப்பா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கான். போ. ஐயோ இங்க யாரும் கமிட்டடா இருக்க கூடாது, எல்லாம் மொரட்டு சிங்கிளா தான் இருக்கணும். தண்ணி அடிக்காத, தாடிய வளர்க்காத, நம்ம